வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா செட்டிநாட்டு கந்தர்ப்பம் தாங்க செய்ய போகிறோம். இது ட்ரெடிஷ்னல் பாரம்பரிய பலகாரம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் எந்தெந்த அளவு போடுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன், 2 ஏலக்காய், கொஞ்சம் உளுந்து, வெல்லம். இது எந்த அளவுக்கு வெல்லம் இருக்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோமோ அதில் 3/4 பங்கு அளவுக்கு நம்ம உடச்சி எடுக்கும்போது வெல்லம் இருக்கணும். இப்போ நான் அளவு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பச்சரிசி தலை தட்டின அளவுக்கு இருக்கணும். அந்த அளவு இருக்கும்போது நம்ம அதுக்கு மேலே உளுந்து கோபுரமாக சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. நம்ம கோபுரமாக வரும் பார்த்திங்களா, அந்த அளவு மட்டும் சேருங்க. இப்போ இந்த அளவுக்கு உளுந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம், இது பண்ணிடலாம். இப்போ தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு கழுவிடுங்க ஒரு தடவை. இப்போ கழுவி எடுத்தாச்சு. இப்போ மறுபடியும் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம். இப்போ எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும் அப்படின்னா ஒரு 45 நிமிஷம் அளவு ஊற வச்சா போதும். அதிகமான நேரம் ஊற வைக்காதீங்க, இது அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம 45 நிமிஷம் ஊற ஆச்சு. இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், நம்ம கிரைண்டர்லேயும் அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டரில் அரைக்கிறேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கும் போதும் சரி, கிரைண்டரில் அரைக்கிற போதும் இதே அளவில் தான் நீங்கள் சேர்க்கணும். தண்ணி எந்த அளவுக்கு சேர்க்கணுன்னா கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்கணும். ஏன்னிட்டு நம்ம வெல்லம் சேர்க்கும்போது மறுபடியும் தண்ணி ஆகிடும். அதனால் ரொம்ப தண்ணியாக சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப இதாகிடும். பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் பாருங்கள். இது மாட்டம் நீங்கள் மிக்சியிலையும் ஃபஸ்ட்டு அரைக்கும் போதும் தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இப்போ மாவு ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு எந்த அளவுக்கு அரைக்கணும் அப்படின்னா ரொம்பவும் நைஸாக அரைச்சிட வேணாம். லேசாக தொட்டு போகும்போது பரபரன்னு இருக்கணும். இப்போ ஏலக்காயை நச்சு வச்சுருக்கேன், அந்த வெல்லத்தையும் வச்சுருக்கேன். நம்ம அதை கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ மாவு அரைச்சி எடுத்தாச்சு. மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ லேசாக முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம். ரொம்ப வேணால் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். ஏன்னிட்டா மாவு இவ்வளோ கெட்டியாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு லூஸாக இருக்கணும். தோசை மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது, அதே மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் இருக்க மாட்டோம் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் கரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த அளவுக்கு உங்களுக்கு மாவு ஓரளவுக்கு லூஸாக இருக்கணும். இப்போ கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுருக்கேன், சூடாகட்டும். கை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஹீட்டு தெரியும். அதில் வச்சுட்டு ஸ்டவ்வை மீடியமில் வச்சுடுங்க. இப்போ சின்ன குழிக்கரண்டி எடுத்து ஊற்றுங்க. கரெக்டாக ஒரு குழிக்கரண்டி அளவு ஊற்றுனீங்கன்னாவே நல்லா உங்களுக்கு பூரி மாட்டம் நல்லா இது பண்ணி வரும். அப்படி வரல அப்படின்னா கரண்டி வச்சு லேசாக ஆயில் லேசாக மேலே இது பண்ணி விடுங்க. இந்த மாட்டம் ஆயில் லேசாக இது பண்ணி விடுங்க. நல்லா உங்களுக்கு ஊற்றுனவனே நல்லா பூரி மாட்டம் வந்துடும். ஒரு பக்கம் செவந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி விடுங்க. உங்களுக்கு பலகாரம் எப்படி வெந்துருச்சுன்னு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்க, அந்த பலகாரத்தை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பொன்னிறமாக செவந்து வந்துடும். அந்த டேஸ்ட்டில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், சுற்றி நல்லா செவந்து வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த இதில் எடுத்துடலாம். ரொம்ப வேக விட்டுறாதீங்க. இதே மாட்டம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஊற்றி விடுங்க. இதே மாட்டம் எல்லா பலகாரத்தையுமே ஊற்றிக்கலாம். நல்லா உங்களுக்கு பூரி மாட்டம் நல்லா நம்ம மாவு கரெக்டாக பக்குவமாக அரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா பலகாரம் புஷ்ஷுன்னு இது வந்துடும். அதே மாட்டம் சுற்றி செவந்த பிறகு எடுத்துடலாம். ரொம்ப நேரம் ஆகாது, நமக்கு ரொம்ப 1 நிமிஷம் 1.5 நிமிஷத்துலேயே வெந்துடும் நமக்கு பலகாரம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 200 கிராம் அரிசி தான் போட்டேன். அதில் எனக்கு ஒரு 12 பலகாரம் கிடச்சிருக்கு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.